வணக்கம். இன்றைக்கி நம்ம கடக ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். கடக ராசிக்கு ஆவணி மாதத்தில் ஒரு நல்ல மாதமாக எடுத்துக்கலாம். ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். என்னதான் அஷ்டம சனி போயிட்டு இருந்தாலுமே ஆவணி மாதத்தில் ஒரு பலன்கள் உங்களுக்கு நல்ல நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதத்தில் முக்கியமாக நிறைய பயணம் செய்வீங்க. ஆன்மீக கோயிலுக்கு பயணம் போயிட்டு வர்றது, ரொம்ப நாளாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க, ஆனால் அது நடந்திருக்காது. இந்த மாதத்தில் பர்டிகுலராக பிளான் பண்ணி கரெக்டாக போயிட்டு வந்துடுவீங்க. அப்படிங்க பயணம் நிறைய ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதமாக எடுத்துக்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆவணி மாதத்தில் கடகராசிக்காரர்கள் ஒரு நல்ல மாற்றம் ஒரு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து 3, 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் நடந்தால் உறுதியாக இந்த பலன்கள் கிடைக்கும். எந்த பலன்கள் கிடைக்குன்னா, ஒரு இடமாற்றம் ஏற்படும். நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு நீங்கள் உங்கள் இது கம்ஃபர்ட் இல்லை அப்படின்ட்டு வேறு அதே ஜாப், அதே கம்பெனி, வேறு பிரான்ச்சுக்கு போகிறது, வேறு ஊருக்கு போகிறது, வேறு பக்கம் பயணம் பண்ணுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் 3, 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட. அதனால தான் நான் பர்டிகுலராக இது நடந்தால் இந்த மாதிரி தசாபுத்தி போயிட்டு இருந்தால் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இதை நீங்கள் விட்டுறலாம். ஒரு 10 to 15% தான் உங்களுக்கு அது நடக்கும். இந்த காலகட்டம் இந்த தசாபுத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பலன்களுக்கும் அந்த டைம் பீரியட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். நான் அதை சொல்கிறேன். அடுத்து வீடு மாற்றம் சூப்பராக இருக்குது. வீடு மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வீடு மாற்றுவீங்க. அப்படிங்கிற மனை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு கண்டிப்பாக மாற்றுவீங்க. வேறு வீட்டுக்கு கண்டிப்பாக குடிபெயர்ந்து போவீங்க. இது யாருக்கு அப்படின்னா, கடகராசி சார்ந்தவங்களுக்கு 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடு மாற்றுவீங்க. வேறு வீட்டுக்கு, இந்த வாடகை வீட்டிலேருந்து வேறு வாடகை வீட்டுக்கு போவீங்க. இல்லை சொந்த வீட்டில் இருந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு உங்கள் ஜாபுக்கு வேண்டி வேறு எங்கேயாச்சும் ஷிஃப்ட் ஆகிற மாதிரியான சூழ்நிலையும் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியா வச்சுட்ருப்பீங்க. ஒரு கமிட்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் வரணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சொத்து விற்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற கரெக்டாக அப்போ இருக்கிறப்ப உங்களுக்கு கரெக்டாக அந்த சொத்தை கரெக்டாக உங்களால் விற்றுருக்க முடியாது. உங்களுக்கு அதுக்கான டைம் இருந்திருக்காது. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்களுக்கு அதுக்கு அருமையான டைம். உங்களுக்கு என்ன நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறேன். அதாவது உங்களுக்கான சொத்து, ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கிற சொத்து விற்காமையே இருக்குது. ஏதோ தோட்டம், ஏதோ ஒரு விவசாயம், ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு நீங்கள் அதை விற்று நீங்கள் நெக்ஸ்ட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருப்பீங்க. பட் அது உங்களுக்கு கரெக்டாக அந்த டைம் செட் ஆகிருக்காது. ஸோ இந்த டைம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அதை விற்று நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படி சொல்ல வர அதில் நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படிங்கிற. அதாவது உங்களோட முயற்சி இந்த மாதத்தில் பர்டிகுலராக வெற்றி அடையும். 3, 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்தால் இது கண்டிப்பாக நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பிஸ்னஸில் இறங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏதோ ஒரு லேண்டோ, ஏதோ ஒரு வெஹிக்கிளோ, ஏதோ ஒரு விஷயத்தை வண்டி வாகனம், ஏதோ ஒரு விஷயத்தை விற்று அதனால் ஒரு காசை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு 3, 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செய்வீங்க அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு சொத்தில் பிரச்சனை இருக்கலாம். அதாவது சொத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அது சரியாகக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னா, சொத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம், எழுத்துப்பிழை, அதாவது ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த், ஏதோ ஒரு லேண்ட் டாக்குமெண்டேஷன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். நீங்கள் அது ஃப்ரீஸில் வச்சுட்டு இருப்பீங்க. எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் இருப்பீங்க. ஆனால் அதில் பிழை இருக்கங்காட்டி அது உங்களுக்கு மூவ் ஆகாது. நீங்கள் அதை வச்சு இருந்தாலுமே பயனில்லாத மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அந்த டாக்குமெண்டேஷன், எழுத்துப்பிழை எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த மாதம்னே சொல்லலாம். அது முதல் 2 வாரத்தில் சூப்பராக இருக்குது. இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து 3, 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா உங்களுக்கு உறுதியாக இது நடக்கும். சொத்தில் ஏதோ பிரச்சனை இருந்தாலும், வில்லங்க விவகாரம் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகி உங்களுக்கு அது கிளியராக உங்கள் கைக்கு வரும். அதை நீங்கள் அதனால் நீங்கள் நல்ல ஒரு பலனடைவீங்க அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்து இந்த பங்காளி சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, இந்த மாதிரி இந்த சண்டை சச்சரவு இருக்கிறதெல்லாம் முடிவுக்கு ஒரு வேவ்லென்த், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நீங்கள்லாம் ஒன்று சேருவீங்க. பிரச்சனை குறையக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் இந்த பர்டிகுலராக இந்த மந்தில். அதுவும் யாருக்கு முக்கியமாக 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி போகுதோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு
நீங்கள் வந்து நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம் வந்து இந்த மாதத்தில் கண்டிப்பாக கைகூடும். எப்படின்னா யாராச்சும் ஒருத்தங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன், யாராச்சும் ஒருத்தங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கம்பெனிக்கு வந்து ஷிஃப்ட் ஆவேன், யாராச்சும் ஒருத்தங்க எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஹெல்ப் பண்ணால், அக்காவோ அண்ணனோ தம்பியோ யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் நான் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் வச்சு நான் நெக்ஸ்ட் பெரிய ஆளாவேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட உதவி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அதுவும் யாருக்கு அப்படின்னா 3-11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு நிச்சயமாக யாராச்சும் மூலயமா வந்து உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கடைசி 2 வாரம், இந்த மாதத்தில் கடைசி 2 வாரத்தில் வந்து வருமானத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம், இறக்கமும் இருக்கும் பட் ஏற்றம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், பட் வரவு அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் நிறையா ஒரு அலைச்சல் ஏற்படும், உங்களுக்கு வந்து ஒரு அலைச்சல் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது. அங்கே அது ஏதோ ஒரு வேலை ஒர்க்கில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அது மாதிரி பிஸ்னஸ்லேயே அலைச்சல், அங்கேயும் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அந்த அலைச்சல்னால ஒரு மைண்டில் வந்து என்னடா ஒரு பீஸ்ஃபுல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான காலகட்டம் ஏற்படலாம். கடைசி 2 வாரத்தில் அலைச்சல் தான் உங்களுக்கு, அதுதான் அலைச்சல்னால் அலைச்சலாக தான் இருக்கும். அப்படி தான் அங்கேயும் போயிட்டு வர்றது, ஏதோ ஒரு பயணம், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இது யாருக்கு இது வந்து முழு பலன் அடையும், ஃபுல் பலன் யாருக்கு அப்படின்னா 8-12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி யாருக்கு நடக்குதோ அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அடுத்து கடைசி 2 வாரம் வந்து வேலையில் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாமல் யாரை பற்றி யார்கிட்டையுமே பேசாதீங்க, கவனமாக பேசுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதோ பேச போனால் அது தப்பாக வந்து ஃப்ரேம் ஆகி உங்கள் மேலே ஒரு பேடான நேம் வந்து க்ரியேட் ஆயிரும், உங்கள் மேலே வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் வந்து க்ரியேட் ஆயிரும். பட் நீங்கள் அதை சொல்லியிருக்க மாட்டீங்க, நீங்கள் அதை செஞ்சுருக்க மாட்டீங்க. பட் அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைசி 2 வாரத்தில் இந்த மாதத்தில், ஆவணி மாதத்தில் கடகராசிக்காரங்களுக்கு. ஸோ தேவையில்லாமல் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. யார் என்ன பேசினாலும் ஆமாம் அப்படி தான், ஓகே ஃபைன், இல்லை எனக்கு தெரியாது, இந்த மாதிரி போய்க்கிறது நல்லது. ஓப்பன் அப்பாக எதுவும் பேச வேண்டாம். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து உங்களோட வேலையிலையும் உங்களோட தொழிலையும் ஏதாச்சும் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி உங்கள் வாயினால் ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அளவாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம். அளவாக இருந்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறேன். முக்கியமாக இந்த மாதிரி வேலையில் யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னா 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு உறுதியாக வேலையில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஏதோ உங்கள் வாயினால் நீங்கள் ஏதோ சொல்லியிருப்பீங்க, அது தப்பாக ஃப்ரேம் ஆகி அதனால் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி யாருக்கு வந்து போகுதோ கடகராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய முதலீடுகள் எதுவுமே வேண்டாம் இந்த மாதத்தில். நான் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், பட் பெரிய முதலீடுகள் வேண்டாம். ஏன்னா கடைசி வாரத்தில் தனவரவு அதிகமாக வரும். பட் நீங்கள் அதை வந்து நான் அதை இன்னும் பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய லாங் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து கை கொடுக்குமா கொடுக்காதான்னு தெரியாது. பட் பெரிய அளவுக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் என்னென்னா பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கடைசி 2 வாரத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து கடைசி 2 வாரத்தில் ஒரு நல்ல தனவரவு இருந்துச்சுன்னா அதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். யோசித்து ஒரு முடிவெடுங்க. அவசரப்பட்டீங்கன்னா அதில் வந்து ஒரு குளறுபடியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், தவிர்த்துக்கோங்க, அது நல்லது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி திருமணம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்லா இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா கை கொடுத்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. அண்ணன் அஷ்டம சனி போயிட்டுருக்கு, கொஞ்சம் வரன்கள் தள்ளி போயிட்டு இருக்கலாம். பட் நீங்கள் கரெக்டான வரன் இருந்துச்சுன்னா, உங்கள் தசாபுத்தி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம், தப்பில்லை. நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க, அது ஒன்று தான் சொல்லுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதத்தில் யாரை வந்து வழிபடணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும் இந்த மாதத்தில் யாரை வழிபடணும் அப்படின்னா லட்சுமி தேவி தாயாரை வழிபட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையை வந்து ஏற்றத்தை தரும் இந்த மாதம், பர்டிகுலர் ஆவணி மாதத்தில். ஸோ அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மற்றபடி எதுவும் இல்லை. நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து தான தர்மம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக பண்ண முடியல அப்படின்னா ஏதோ ஒரு தான தர்மம் யாராச்சும் ஒரு சிறு குழந்தைகளுக்காகட்டும், இல்லை முதியோர்களுக்காகட்டும், முதியோர்கள் காப்பகமாகட்டும், சின்ன குழந்தைகள் படிக்கிற ஏதாச்சும் ஒரு படிக்கிற விஷயத்துலையும் ஏதோ ஒரு ஃபுட்டு, ஏதோ ஒரு இது மாதிரி டொனேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. பட் அது நீங்கள் பண்ணலாம், இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணுவீங்க. பட் இது பண்ணுன்னா உங்களோட லைஃப் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை அடையும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அதை அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தால் அதை இந்த மாதத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு தேடி வந்து தரும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் எடுக்கிற செயல். அவ்வளோதான். கடகராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதத்தில் என்னதான் இருந்தாலும் அஷ்டமசனி போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. நீங்கள் இது எப்படின்னு உங்களுக்கு அந்த தசாபுத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது 100% அது நடக்கும். 95% to 100% அது கண்டிப்பாக நடக்கும். அப்படி தசாபுத்தி நடக்கலைன்னா 10 to 12% தான் நடக்கும். அதனால் எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறது உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கோச்சாரத்தோட அடிப்படையில் ஒரு பலன் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அதோட ஃபுல்லாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் இந்த ரீடிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்துட்டு அது
அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து நீங்கள் அதில் வந்து வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.